திரு சுஜாதா அவர்கள் எழுதிய இப்படி ஒரு மாறுதல் எ டிஃபரண்ட் சஸ்பென்ஸ் நாவல் இந்த வீடியோல இருந்து கேட்க போறோம். கண்டிப்பா கிளைமாக்ஸ் நம்ம எதிர்பாராத வகையில இருக்கு. கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும். கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. ஜனார்த்தனனுக்கு தன் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாறுதல் ஏற்பட போகிறது என்று தெரிந்திருந்தால் ஊருக்கு போகாமல் இருந்திருப்பார். ஜனார்த்தனனுக்கு 45 வயது. ஒரு மாதிரியான அபாயகரமான வயசு. வயசாகிக் கொண்டிருக்கிறது என்று இயற்கை அவ்வப்போது டயபெட்டிக்ஸ், இரத்த அழுத்தம், நரை முதலிய அடையாளங்கள் மூலம் நினைவுபடுத்திக் கொண்டிருந்தாலும் அதை பிடிவாதமாக நம்ப மறுக்கும் வயசு. மாடிப்படிகள் எல்லாம் விறுவிறு என்று ஏற முடியும். டென்னிஸ் முதலான விளையாட்டுகள் ஆட முடியும் என்று இன்னமும் நம்பும் வயசு. பெண்களுக்கு நாம் இன்னும் கவர்ச்சிகரமாக இருக்கிறோம், அவர்கள் நம்மை இன்னும் விரும்புகிறார்கள் என்று தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் வயசு. ஜனார்த்தனன் 45 வரை பணத்தை துரத்துவதிலேயே கவனமாக இருந்துவிட்டார். சம்பாதித்து அழுத்தாகிவிட்டது. எதற்காக இன்கம் டாக்ஸ் கொடுக்க வேண்டும் என்று மேலே சம்பாதிப்பதில் அர்த்தமற்று அழுத்து போய் நிறுத்திவிட்டவர். வீடா? 7 வீடு. பண்ணையா? பெரிய ஃபார்ம் ஹவுஸ். நாயா? உயர் ரக டாபர்மேன். கோடை வாசஸ்தலங்கள், ஷேர்கள் எத்தனையோ பார்த்தாகிவிட்டது. மனைவி ஒரே பெண்ணை அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கே போய் சில வாரங்கள் இருந்து அதையும் பார்த்தாகிவிட்டது. போகாத ஊரில்லை, நாடில்லை, பார்க்காத காட்சிகள் இல்லை, சந்திக்காத மனிதர்கள் இல்லை. எல்லாமே பணம் சம்பாதிக்கும் செல்வத்தை துரத்தும் அடிப்படையில்தான். இதனால் நிரந்தர சிநேகிதங்கள் அவருக்கு ஏற்பட்டது கிடையாது. அதை பற்றி அவர் கவலைப்பட்டதும் இல்லை. அன்று வரை. போயிட்டு எப்போ வருவீங்க என்றாள் அவருடைய மனைவி. வர வர அகலமாக குங்குமம் இட்டுக்கொண்டு அவள் தொழுகிற அம்மன் போலவே ஆகிக் கொண்டிருக்கிறாள் அவள். எப்போதாவது அவளை படுக்கையில் தொட்டு பார்த்தால் கையை மரியாதையாக விலக்கி, என்னங்க இப்ப போய் இதெல்லாம் என்று போக போக தெய்வீக தன்மை பெற்று விடுவதால் கிரீடம் போட்டுக்கொண்டு தலையை விரித்து போட்டுக்கொண்டு பக்தா என்றாலும் ஆச்சரியப்பட மாட்டார். அவ்வாறு மனைவி மாறிவிட்டதினாலும் ஜனார்த்தனனுக்கு அத்தனை கவலை இல்லை. பெண்கள் சவகாசம் என்பது இஷ்டப்பட்ட போது கிடைக்கிற போது அது அவ்வளவு ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை. வாழ்க்கையில் அடைய வேண்டியது என்று எதுவாவது பாக்கி இருக்கிறதா என்று யோசித்து பார்த்ததில் எதுவும் இல்லை என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார் அந்த பெண்ணை பார்க்கும் வரை. அத்தியாயம் 2. விமான நிலையத்தில் கார் வரவில்லை. அதற்காக டூரிஸ்ட் ஐடிடிசி கவுண்டரை தேடி போனார். அங்கே யாரும் இல்லை. இது மாதிரி இதுவரை நிகழ்ந்ததில்லை. தேஷ்பாண்டே மேல் கொஞ்சம் கோபம் வந்தது அவருக்கு. பரவாயில்லை, நாமே ஹோட்டலை தேடி போகலாமே என்று விமான நிலையத்துக்கு வெளியே வந்து டாக்ஸி இருக்கிறதா என்று தேடினார். ஒடிசலாக ஒரு டாக்ஸி இருந்தது. விமான நிலையத்தின் சைஸுக்கு இது போதும் என்பது போல. அவருக்கு இந்திய அரைகுறைதான். டாக்ஸிக்காரன் பேசியது மராட்டி போல இருந்தது. கிளாரிட்ஜஸ் என்றான். அவன் காய் காய் என்று விழித்துக் கொண்டிருக்கும் போது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. சார்? திரும்பி பார்த்தார். ஐ எம் சோ சாரி, மை மிஸ்டேக். உங்களுக்காக கார் கொண்டு வந்திருக்கேன். 2 கார். சத்யன் மெசேஜ் கொடுத்திருந்தாரு. பரவாயில்ல, ஏறக்குறைய டாக்ஸி பிடிச்சிட்டேன் என்றார் புன்னகையுடன். வெரி சாரி சார். பிளான் வரும் நேரத்தை தப்பா எடுத்துக்கிட்டு. அதனால என்ன? நீ? என் பேரு சாயா. டூரிஸ்ட் டிபார்ட்மெண்டா? இல்ல, உங்க கம்பெனில வேலை செய்யறவ. பூனா கிளையில எஸ்ஐயாக இருக்கேன். மிஸ்டர் தாஸ்பாண்டே கிட்ட. அவர் வந்திருக்கணும், ஆனா அவரு டெல்லி போயிருக்கார். தெரியும், நான் தான் அனுப்பி வச்சேன். நாளைக்கு வந்துருவாரு. உங்களை கிளாரிட்ஜஸில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. லேட்டா வந்தது தெரிஞ்சா என்ன ரொம்ப திட்டிடுவாரு. அவள் இயல்பாக ஜனார்த்தனனின் கைப்பையை வாங்கிக் கொண்டு மற்றொரு காரை போக சொல்லிவிட்டு அவர் அதில் ஏறிக்கொண்ட காரில் முன் சீட்டில் ஏறிக்கொண்டாள் அந்த பெண். ஏர் கண்டிஷன் குளிர் அதிகமாக இருந்தது. கார் டிரைவர் மிக வெண்மையான சீருடை அணிந்து மிக மரியாதையாக இருந்தான்.
அவனிடம் அவள் ஏதோ சொல்ல நலுங்காமல் அந்த கார் கிளம்பியது. உங்களை நான் முதல் தடவையா பாக்குறேன் சார். டெலிபோன்ல உங்க குரலை கேட்டிருக்கேன். ஆனுவல் ரிப்போர்ட்ல உங்க போட்டோ பார்த்திருக்கேன் என்றாள் அந்த பெண். நீ மராட்டியா? ஆமா, ஆனா தமிழ் தெரியும் சார். அட, எப்படி? சின்ன வயசுல அப்பா அம்மாவோட சென்னையில 6 வருஷம் படிச்சிருக்கேன். ஓ, தட்ஸ் நைஸ். அதுக்காக என் தமிழ சோதிக்காதீங்க சார். மறந்து போயிடுச்சு எனக்கு. வேற என்ன தெரியும் உனக்கு? குஜராத்தி, ஹிந்தி, பெங்காலி, கொஞ்சம் கொங்கணி. என் அப்பா கொங்கணிக்காரர். ஓ, நான் பாஷைகளை கேட்கல என்றார் அவர். அவள் அவரை திரும்பி பார்த்துவிட்டு ஒரு தடவை புன்னகைத்தாள். அவர் கேள்வியின் முழு அர்த்தமும் புரிந்தது போல அந்த புன்னகை. அந்த புன்னகை ஜனாவை சுவிட்ச் போட்டார் போல மாற்றிவிட்டது. அந்த பெண் மெலிதாக இருந்தாள். குட்டை கை ரவிக்கையும் காட்டன் சீலையும் அணிந்து அலம்பிவிட்ட பளிங்கு போல துல்லியமாக இருந்தாள். தலைமயிரை கச்சிதமாக வெட்டி, நகத்தை வெட்டி, லேசாக பவுடர் தீற்றல், லேசாக லிப்ஸ்டிக், எல்லாவற்றிலுமே ஒரு திறமையும் தெரிந்தது. அவளுக்கு இன்றைக்கெல்லாம் 22 வயதுதான் இருக்கும். பாலத்தை தாண்டும் போது நதியின் பெயரெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தாள். ஏர்போர்ட் ஸ்டேஷன் இதுதான் என்று காட்டினாள். அவள் பேச பேச அவள்பால் ஈடுபாடு அதிகமாவதை தவிர்க்க முடியாது போல இருந்தது அவருக்கு. கொஞ்சம் கான்வென்ட் உச்சரிப்பில் பேசினாள் அந்த பெண். மெட்ராஸ் ஆபீஸ் பார்த்திருக்கியா கேட்டார். இல்ல சார், ஆனா ரொம்ப ஃபேஷனான ஆபீஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். மெட்ராஸ் ஆபீஸுக்கு வர்றியா? வை நாட்? சொல்லிவிட்டு சிரித்தாள். மறுபடி அதே சிரிப்பு. ஜனாவுக்கு ரொம்ப நாளாக உறங்கிக் கொண்டிருந்த பழைய சிங்கம் ஒன்று விழித்தெழுந்தது. அவருக்கென்னவோ இன்று ராத்திரிக்குள் இந்த பெண்ணை வீழ்த்திவிட வேண்டும் என்று தோன்றியது. உண்மைதான், அவர் கம்பெனி சிப்பந்திதான் அவள். அதுவும் ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட். அவள் எங்கே? கம்பெனியின் சர்வ உரிமையாளரான, அதன் இந்தியா ஓவர்சீஸ் கிளைகள் சேர்த்து சர்வத்திற்கும் அதிபதியான நான் எங்கே? தேஷ்பாண்டேக்கு தெரிந்தால் சிரிப்பான். பிஜே, உனக்கு பெண்கள் தானே வேண்டும், எத்தனை பேர் என்று கேட்பான். ஆனால் லோக்கலாக ஆபீஸில் கை வைக்காதே என்றும் சொல்லுவான். தேஷ்பாண்டேவுக்கு சில காரியங்கள் பந்தாவாக செய்ய வேண்டும். இப்படி அவனிடம் இந்த பெண் தான் வேண்டும் என்று சொல்வது? இல்லை இல்லை, அவனிடம் சொல்ல வேண்டாம். நல்ல வேளை தேஷ்பாண்டே இல்லை. ராத்திரிக்குள் பார்த்து விடலாம். ஹோட்டல் வாசலில் வண்ண விளக்குகளின் உதவியுடன் பர்ஃபியூம் ரெஸ்டாரண்டில் வெள்ளைக்காரர்கள் ராயரில் மாமிசம் கடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண் அவன் பெட்டியை எடுத்துக்கொண்டு ரிசப்ஷனுக்கு சென்று "He has come" என்றாள் உற்சாகத்துடன். இந்த ஹோட்டல்ல இருக்கிறது ஒரே ஒரு ஷூட்டு தான். அதை உங்களுக்கு ரிசர்வ் செஞ்சிருக்கு. ஸ்விம்மிங் பூலை நோக்கி நல்ல இடம் என்றாள் அவரிடம். அவருடன் அறைக்குள் வந்து மணிப்பொத்தானை அழுத்தி, ஏதாவது வேணும்னா சொல்லுங்க என்றாள். இதுவரைக்கும் நீ தமிழ் பேசவே இல்லையே, அதை நான் கேட்க வேண்டாமா? அது அப்புறம் என்று கூறிவிட்டு சிரித்தாள். சிப்பந்தி உள்ளே வர காஃபி என்றாள். உங்களுக்கு காஃபி பிடிக்கும்னு தேஷ்பாண்டே சொல்லியிருக்கார் என்றாள் அவளே. உனக்கு? வில் ஷேர். ஜனார்த்தன் உட்கார, எதற்கு நிற்கிறாய், உட்காரேன் என்றார். இல்ல, உட்காரக்கூடாது. ஏன்? நீங்க பாஸ். அதெல்லாம் நாளைக்கு ஆபீஸ்ல. இருந்தாலும் தேஷ்பாண்டேக்கு நான் இந்த அறைக்குள்ள நுழைஞ்சது தெரிஞ்சாலே வேலை நீக்க செஞ்சிருவார். அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. நான் யார் தெரியும் இல்லையா? தெரியும். அதனாலதான். நான் யாரு? நீங்க தான் கம்பெனியோட சிஎம்டி. உங்களோட நான் ஒரு அற்ப சிப்பந்தி. பேசுறதே தப்பு. தேஷ்பாண்டே கொலை பண்ணிடுவார் என்ன. உனக்கு நான் என்ன சொன்னேன்? அவரை ஹோட்டல்ல சேர்த்துட்டு திரும்பி வர வேண்டியதானேன்னு சொல்லுவாரு. நான் தான் இருக்க சொன்னேன்னு சொல்லிட்டு அவகிட்ட கிட்ட. நீங்க இருக்க சொல்லலையே. இப்ப சொல்றேன், இரு. ஹாவ் டின்னர் வித் மீ. நீச்சல் குளத்தின் அருகில. தேங்க்ஸ் என்றாள் அவள். கடிகாரத்தை பார்த்து கொண்டாள். பழைய கடிகாரம் அது. புதிதாக இவளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் ஒரு கடிகாரத்தை. தேஷ்பாண்டேவுக்கு தெரியாமல். இப்போவாவது உட்காரியா என்று சொன்னார். அவள் நாற்காலி விளிம்பில் உட்கார, இப்போதாவது தமிழ் பேசுவியா? அவள் தொண்டையை கனைத்துக் கொண்டு, நீங்க என் முதலாளி என்றாள். சரிதானே? பியூட்டிஃபுல். லாலி இல்ல, லாலி. ஓ எஸ், முதலாளி.
மராட்டியிலும் லா இருக்கு. நான் உன்னை விரும்புறேன் என்றார் ஜனா பதிலுக்கு. விரும்புறேன்னா ஐ லைக் யூன்னு அர்த்தம். ஓ, தேங்க்ஸ். தேங்க்ஸ் என்கிற அத்தனை சாதாரண வார்த்தையை இத்தனை இனிமையாக இழுத்துச் சொல்ல முடியுமா என்ன? இதற்கு இத்தனை சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? அவளை ஏற இறங்க பார்த்து, நாளை தேஷ்பாண்டே வந்து விடுவதற்குள் இன்று இரவே பெண்ணே உன்னை என்ன யோசிக்கிறீங்க என்று படுக்கையின் அருகில் இருந்த சுவிட்சை போட அறையில் இருந்த டிவி உயிர் பெற்றது. அதற்கு முன் நாற்காலியை திருப்பி போட்டுக் கொண்டு விட ஜனார்த்தன் எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக இருந்த அடுத்த அறைக்கு சென்று முகத்தை கழுவிக்கொண்டார். இரட்டை படுக்கையின் மேல் லேசான ரோசா நிறத்தில் போட்டிருந்த படுக்கை விரிப்பை களைத்து, பெண்ணே உன் மெலிதான அந்த கைகளை தொட்டுத்தான் பார்க்க வேண்டும். தொட்டு உன்னை மெல்ல திறந்து. டிவியில் செயற்கையான சிரிப்பு கேட்டது. சட்டையை மாட்டிக்கொண்டு கண்ணாடியில் தலைவாரி கொள்ளும் போது சாயம் பூசிக்கொண்டு வந்திருக்கலாமே என்று தோன்றியது அவருக்கு. என்னை பார்த்தால் 45 சொல்லும்படியாகவா இருக்கிறது? இல்லை இல்லை. அடுத்த அறைக்கு வாசனையாக சென்றார். காஃபி வந்துவிட, எத்தனை சர்க்கரை போடணும் என்று கேட்டாள். டயபெட்டிஸை காட்டிக்கொள்ள விரும்பாமல் 1+ என்றார். அவள் விரல்கள் காஃபியுடன் அவர் மனசையும் கலக்க, நீங்க இவ்வளவு சுமூகமா பழகுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றாள். எம்டினா பூச்சாண்டின்னு தேஷ்பாண்டே சொல்லி வச்சிருக்கிறானா? அப்படி இல்லை சார். ஆனா கொஞ்சம் உங்ககிட்ட தள்ளி நின்னு பேச வேணுங்கிறது அது மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டாரு. இப்போ பயமா இருக்கா? இல்ல சார். இருவரும் காஃபி சாப்பிட ஜனார்த்தன் அறையின் கதவை சாத்துவதை பற்றி அவள் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. இந்த பெண் நிச்சயம் சாலு என்றுதான் நினைத்தார். அருகே வந்து காஃபி கொடுத்து பக்கத்தில் தட்டி உட்கார் என்றார். கொஞ்சம் தள்ளியே உட்கார்ந்தாள். காஃபியை அருந்தும் போது ஏர்போர்ட்டின் போது போகாமல் அவர் வாங்கிய கைரேகை பற்றிய புத்தகத்தை பார்த்தாள். உங்களுக்கு பாமிஸ்ட்ரி தெரியுமா? ஜனார்த்தன் எதிர்பாராத சந்தர்ப்பம் கிடைத்ததில் உள்ளே மகிழ்ந்து, ஓ தெரியுமே என்றார். என் கையை பார்த்து சொல்லுங்களே என்று தன் கையை நீட்டினாள். கோப்பையை வைத்துவிட்டு அவள் கையை வாங்கிக் கொண்டு அதை விரல்களால் தடவி பார்த்தார். ஒரு சிறுவனின் கை போல இருந்தது அது. பெண்ணின் கையை தொட்டு எத்தனை எத்தனை நாளாகிறது. கடைசியாக அந்த ஹாங்காங் பெண், மேட் இட் ஷாப்பி மேக். இந்த கை எத்தனை வேறு விதமாக இருக்கிறது. இதுதான் ஹாட்லைன், இது லைஃப் லைன். உனக்கு நிறைய 90 வயசு வரைக்கும் ஆயுசு என்றார். பதவி உயர்வு வருமா? அமெரிக்கா போவேனா நான் என்று கேட்டாள். பதவி உயர்வு நாளைக்கு வேணுமா என்று கேட்டார் அவர். உடனே அவரை நிமிர்ந்து பார்த்து, ஓ ஐ ஃபர்கெட், நீங்க தானே என் பாஸ் என்றாள். அமெரிக்கா போறதும் ஏற்பாடு பண்ணிடலாம். அடுத்த தடவை என்கிட்ட வர்றியா? ஏரியன் கான்ட்ராக்டுக்கு செப்டம்பர்ல போறேன். ஓ காட் என்று நெற்றியை தொட்டுக்கொண்டு சிரித்தாள். இட்ஸ் மை லக்கி டே என்று கூறினாள். ஜனார்த்தன் லேசாக அவள் அருகில் நழுவி உட்கார்ந்து கொண்டு முதலில் அவள் புடவை பட, அதன் பின் அவள் இடுப்பு பட, அதன் பின் அவளை ஒரு கையால் ஜோசிய நோக்கமும் மற்றொரு கையால் இடுப்பை சுற்றி வந்து மார்பை தொடும் நோக்கமும் கொண்டு நெருங்க, அவள் மிக சாதுரியமாக பம்பர கயிறு போல் சுழன்று கொண்டு, பிளீஸ் என் கைய பாருங்க என்றாள். திஸ் இஸ் பேட் லைன் என்றார். எனக்கு என்னவோ உங்களுக்கு கைரேகை பத்தி தெரியாதுன்னு தோணுது என்றாள். ஆமா, ஏர்போர்ட்டின் போது போகாம வாங்கின. ஆமா, ஏர்போர்ட்ல பொழுது போகாம வாங்கின புத்தகம் அது. அப்படின்னா பொய் சொல்லிதான்? ஆமா, உன் கைய தொடறதுக்கு தான் கைரேக சாஸ்திரம். வெரி பேட், வெரி நாட்டி நீங்க என்று கூறி எழுந்து நாற்காலியில் உட்கார்ந்தாள் அவள். ஜனா, அவசரப்படாத, அவ வந்துடுவா. லேசாதான் பிகு பண்ணிக்கிறா. ஒரு தடவை தலைப்பை சரிபடுத்திக்கிட்டது வேணும்னு தான் பட்டுது அவருக்கு. டின்னர் ஆர்டர் செய்யலாமா என்றார். இத்தனை சீக்கிரமாவா? இப்பதானே காபி சாப்பிட்டோம் என்றாள். ஒரு சினிமா பார்க்க போலாமா? இந்த நேரத்திலயா? 8:30? ஏதாவது ஒரு சினிமா. சினிமாவை யார் பார்க்க போறாங்க என்று சொல்லிவிட்டு கண் சிமிட்டினார் அவர். நாட்டி என்றால் மீண்டும். ஜனார்த்தன் அவள் அருகே சென்று உட்கார முயற்சி செய்ய
அவள் அப்படியே நாற்காலியிலிருந்து நகர முடியாமல் சிறைப்பட்டு விட்டாள். அவள் முகத்தில் கன்னத்தில் முத்தமிடப் போனார். "ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம்" என்றாள் அவள். ஜனார்த்தன் அவள் கழுத்தில் முகத்தை பதித்தார். அப்போது டெலிபோன் மணி அடித்தது. சட்டென்று அழுத்துக்கொண்டு அதை எடுத்தார். ஷூட் நம்பர் 1. கட்டையான ஆண் குரல். எஸ். இஸ் சாயா இன்? சாயா? ஓ, சாயா. அவள் உடனே அவர் அருகில் வந்து டெலிபோனை வாங்கிக் கொண்டு, எஸ் சாயா. சற்று நேரம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஜனார்த்தனுக்கு ஜுரம் வந்து அடங்கியது போல இருந்தது. இன்னொரு முறை ஜுரம் வர நேரமாகும். 1 மினிட், இதோ வந்துடுறேன் என்று டெலிபோனை வைத்துவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள். ஜனார்த்தன் அவள் விட்டுச் சென்ற கைக்குட்டையை எடுத்து முகர்ந்து பார்த்தார். ஒரு மாதிரியான பெண் வாசனை என்றுதான் சொல்ல வேண்டும். பர்ஃப்யூம் கலந்திருந்தாலும் அது ஒரு விதமான வாசனை. இந்த பெண் மேல் ஏன் இத்தனை ஈடுபாடு? ஏதோ ஒரு விதத்தில் என் மனதில் தேடிக்கொண்டிருந்த பெண் வடிவத்தை பூர்த்தி செய்கிறாள் இந்த பெண். இல்லை, இளமையா? எத்தனையோ இளம் பெண்களை பார்த்திருக்கிறேனே. வெள்ளைக்காரிகள், சைனாக்காரிகள், வேறு ஏதோ. தேஷ்பாண்டேயிடம் சொல்லி எப்படியாவது. சற்று நேரத்தில் கதவு தட்டப்பட, கம் இன், இட்ஸ் ஓபன் என்றார். உள்ளே ஒரு வயதானவர் கையில் ஹெல்மெட்டுடன் நுழைய, அவருக்கு முன்னால் வந்த சாயா, ஓகே இவர்தான் என்றாள். அந்த ஆசாமி நேராக ஜனார்த்தனை நோக்கி வர ஒரு கணம் வெலவெலத்து போனார். அவர் கையை குலுக்கி, இட்ஸ் எ பிளஷர் மீட்டிங் யூ சார். சாயா உங்களை பத்தி சொன்னா. சாயா, இது யாரு? இதுதான் என் கணவர் என்றாள் சாயா. மை காட்! சட்டென்று ஒரு விதமாக உதிர்ந்து போனது போல உணர்ந்தார் ஜனார்த்தன். அந்த ஆசாமிக்கு தலை முழுவதும் வழுக்கையாக இருந்தாலும் பாதகமில்லை. முகத்தில் ஒரு மாதிரி தழும்புகள். என்ன ஒரு குரூரமான விதி இது! இவளுக்கும் இவனுக்கும் 10 வயதாவது வித்தியாசம் இருக்குமே. உங்களை பத்தி சாயா நிறைய சொன்னா. என் பேரு பவுடேகர், இதோ என் கார்டு என்று பைக்குள் இருந்து விசுவாசமாக கார்டு ஒன்றை எடுத்து கொடுத்தார். அதில் வினய் பவுடேகர், மராட்டா ஏஜென்சிஸ் என்று எழுதியிருந்தது. வி எக்ஸ்போர்ட் விக்ஸ், தலைமயிர். உங்க கம்பெனியை போல அத்தனை பெரிய கம்பெனி கிடையாது. சாயா உங்க நல்ல குணத்தை பத்தி சொன்னா. இவன் கிண்டல் செய்கிறானா என்ன? சாயாவை பார்த்தபோது லேசாக தலை குனிந்து தனக்குள் சிரித்துக் கொண்டு ஒரு முறை ஜனார்த்தனை பார்த்தாள். அதில் ஒருவித சதி தெரிந்தது. உங்க மனைவி மிக திறமசாலி என்றார். யூ ஆர் லக்கி என்றார் மேலும். சாயா அவரை பார்த்து, மன்னிச்சுக்கோங்க, நான் கிளம்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுடுச்சு. இன்னொரு தடவை இன்னொரு சந்தர்ப்பத்துல சந்திப்போம் என்ன என்றாள். கட்டாயம் என்றார் இவர். அப்போ எனக்கு கைரேக சாஸ்திரத்தை பத்தி விரிவா சொல்லணும் என்றாள் சாயா. கட்டாயம் என்றார் பதிலுக்கு. அவள் அந்த கைக்குட்டையையும் புன்னகையையும் விட்டுவிட்டு சென்றாள். ஜனார்த்தனுக்கு முகத்தில் ரத்தம் பாய்ந்திருந்தது. அவள் பேசினதுக்கெல்லாம் 2 அர்த்தங்கள். ஒன்று நிஜம், ஒன்று சதி. ஆரம்பித்த பாடத்தை முடிக்க வேண்டாமா? என்ன ஒரு தைரியம்! கணவன் முன் சாது போலத்தான் இருந்தாள். இருந்தும் ஜனா இதுவரை கல்யாணமான பெண்களுடன் விவகாரம் ஏதும் வைத்துக் கொண்டதில்லை. அனாவசியமான சிக்கல் வரலாம். இது வேறு சகவாசம். என் அந்தஸ்துக்கு உகந்ததல்ல. வேண்டாம் ஜனா, இந்த பெண்ணை போல 1000 பேர் கிடைப்பார்கள். எல்லாமே ஒன்றுதான். என் அந்தஸ்து என்ன, ஸ்திதி என்ன? கேவலம் ஒரு பிரான்ச் ஆபீஸில் ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் பின்னால் அலைகிறான் என்றால் சமூகத்தில் என் நிலைமை என்ன ஆவது? விலகு சைத்தானே மனசில் இருந்து. தேஷ்பாண்டேயிடம் நாளைக்கு சொல்லி அவளை சென்னை ஆபீஸுக்கு மாற்றிக்கொண்டால் என்ன? ச்சே, விலகு சைத்தானே, விலகு என்னை விட்டு. அத்தியாயம் 3. மறுநாள் போர்டு ரூமுக்கு போகும்போது தேஷ்பாண்டேயின் அறை வாசலில் அந்த பெண்ணை காணவில்லை. போர்டு மீட்டிங் நடக்கும்போது ஸ்டெனோகிராஃபிக்கு ஒரு வயசான அம்மாள் தான் இருந்தாள். வேண்டுமென்றே அவள் வரவில்லையோ என்று நினைத்தார். கல்யாணமானவளை பற்றி அத்தனை விரிவாக எண்ணுதல் அவருக்கு தயக்கமாக, சங்கோஜமாகத்தான் இருந்தாலும் அவள் அனுமதித்தவரை அந்தரங்கம் அவர் உடலிலும் மனதிலும் இனித்துக் கொண்டிருந்தது. லஞ்சின் போது தேஷ்பாண்டே சொன்னார்,
பிஜே, என்ன ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா? நோ, ஐ எம் ஓகே தேஷ். சாரி, நான் சாயங்காலம் வர முடியல டெல்லிக்கு. பரவாயில்ல, அந்த பொண்ணு என்னை சிறப்பாவே கவனிச்சுக்கிட்டா. சாயா எதுவும் உளரலையே. கொஞ்சம் வெகுளித்தனமான பொண்ணு. தேஷ், அவள் எதுக்காக அனுப்புன நீ? புதுமுகம். பிஜே, எங்க முகத்தை பார்த்து பார்த்து அழுத்து போயிருக்கு உனக்கு. நம்ம போர்டுல பெரும்பாலானவர்கள் இருக்காங்களா, செத்து போயிட்டாங்களான்னு கூட தெரியல. அந்த பொண்ணு தப்பா நடந்துக்கலையே ஒன்னும். செச்ச, அதெல்லாம் இல்ல. இன்ஃபேக்ட் ஐ லைக் ஹர். அவளை சென்னை போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துடணும்னு உத்தேசம். நான் கூப்பிடுறேன். அப்புறம் எக்ஸ்பான்ஷன் ஸ்கீமை எப்படியாவது போர்டுல தள்ளி விட்டுடு பிஜே. தேஷ், நீ சொன்னா சரி. அவ பேர் என்ன என்றார் தெரியாதது போல. சாயா. வெரி குட், பிளசன்ட் அண்ட் எஃபிஷியன்ட் கேர்ள். தேஷ்பாண்டே அவரை ஒரு மாதிரி பார்த்து, என்ன பிஜே, உள்ளுக்குள்ள ஏதாவது பழைய தடம் புரள்றதா? சேச்ச, அதெல்லாம் இல்ல. சிப்பந்தியா இருந்தாலும் திறமை இருந்தா பாராட்டணும் இல்லையா? வாஸ்தவம்தான். அது என்ன திறமைங்கிறத பொறுத்தது என்றார் தேஷ். இருவரும் தேஷ்பாண்டேயின் அறைக்குள் செல்ல, தேஷ்பாண்டே சுருட்டு பற்ற வைத்துக் கொண்டு இன்டர்காமை அழுத்தி, கால் சாயா பிளீஸ் என்றான். சில காகிதங்கள்ல ரொட்டீன் போர்டு பேப்பர்ஸ் கையெழுத்து போட வேணும். ஜனார்த்தன் அவைகளில் சுவாரஸ்யம் இல்லாமல் கையெழுத்து போட, கதவை தட்டிக்கொண்டு, மே ஐ கமின் சார் என்று உள்ளே வந்தாள் சாயா. பயந்து தயங்கி உள்ளே வந்தவள் பகல் வெளிச்சத்தில் இன்னும் சிவப்பாக இருந்தாள். மெல்லிய நீளத்தில் சாரி அணிந்து கொண்டு பிடிப்பாக ரவிக்கையுடன் முகத்தில் பயத்துடன் என்றாள். ஷிடவுன் சாயா. பரவாயில்ல சார், நான் நிக்கிறேன். பிஜே, அதாவது ஜனார்த்தன் நேத்து உன் பணிய பாராட்டினாரு. அத சொல்றதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தட்ஸ் நைஸ் ஆஃப் யூ. ஜனார்த்தனை ஒரு முறை ஏறிட்டு பார்த்து விட்டு சிரித்தாள். ஜனார்த்தன் அவளையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க, அவள் இடுப்பும் கையும் அப்பழுக்கற்ற உடலும் அந்த குரூர முகனை நினைக்க வைத்தது. அதுதான் அவளுடைய கணவனை. சாயா, எம்டியே உன்னை பாராட்டிட்டாரு. இதுக்கு மேல் என்ன வேணும்? சாயா, சென்னைக்கு மாற்றலாகி வர்றியா? சாரி சார், இல்ல. ஒரு 3 மாசத்துக்கு தான். கொஞ்சம் அதிகப்படியா காரியம் இருக்கு. அந்த வேலை பளுவ சமாளிக்க தான். தேஷ்பாண்டே ஒரு தடவை கேள்விக்குறியுடன் பிஜேயை பார்த்துவிட்டு உடனே புரிந்து கொண்டு, கமான், இட்ஸ் ஒன்லி எ டெம்பரரி என்றார் அவளிடம். உன்னோட கணவன் கிட்ட கேட்டு சாயந்தரத்துக்குள்ள சொல்லு என்றார் அவர். மை காட், யூ ஆர் மேரிட், இஸ் இட் என்று அதிர்ந்தார் தேஷ். எஸ் சார் என்றால் மெல்ல. சாரி, ஐ டிடன்ட் நோ. பிஜே எல்லாம் விசாரிச்சு வச்சுக்கிட்ட என்று பிஜேயிடம் சொன்னார் தேஷ். கேன் ஐ கோ சார் என்றால் அனுமதி கேட்டு. அவள் அங்கிருந்து சென்றதும், என் ஆபீஸ்ல இருக்கிற முத்துக்களை கண்டுபிடிக்க பிஜே சென்னையிலிருந்து வர வேண்டியிருக்கு. நிஜமாவே நான் இவளை உன்னிப்பா கவனிச்சதே இல்ல. பிஜே, யூ வாண்ட் ஹர் ரியலி? எஸ். சென்னையில என்ன அத்தனை தலை போற காரியம்? ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹர். தினம் கொஞ்ச நாளைக்கு அவளை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். ஏதோ எப்படியோ என் உள்ளத்துல குறையா இருந்த ஒரு ஆசைய, அந்த பிம்பத்தை அவ பூர்த்தி செய்யறா. நீ அவளை பூர்த்தி செய்ய விரும்புற. பிஜே, எதுக்கு வம்பு? உனக்கு ஒரு பொண்ணு தானே வேணும்? இல்ல, எனக்கு இவதான் வேணும். கல்யாணமான கேஸ் பிஜே. தேஷ், நான் எப்பவாவது எதையாவது விரும்பி அடையாம இருந்ததுண்டா? சொல்லு. அது கம்பெனி சமாச்சாரம். அதோட விதிகள் வேறு. எதையும் வாங்க முடியும் தேஜே. அதுதான் ஒரே ஒரு விதி. மனச தவிர, புரிஞ்சுக்கோ என்றார் தேஷ். எனக்கு மனசு வேண்டாம். நீ இவ புருஷனை பார்க்கணுமே. நீ பார்த்துட்டியா? சரிதான். ராட்சசனும் தேவதையும் போல ஒரு பொருத்தம் 2 பேருக்குள்ள. ரியலி? அப்படின்னா கலைக்க வேண்டியதுதான். தேஷ்பாண்டே சுருட்டை அற்பாயுசில் அணைத்தான். ஜனார்த்தன் தன் பைக்குள் அவள் கணவன் கொடுத்த கார்டை தொட்டு பார்த்து கொண்டார். மத்தியானம் போர்டு மீட்டிங் தொடர்ந்து நடந்து 3 மணிக்கு முடிந்த பின் ஜனார்த்தன், தேஷ், ஒரு விஷயம் என்றார். சாயதானே பிஜே? பறக்காத, நீ ரொம்ப பெரிய மனுஷன், ஞாபகம் வச்சுக்கோ. நாட் வித் திஸ் கேர்ள். மை காட், என்ன ஒரு பிடிவாதம் உனக்கு? சாயா அவர் அறைக்கு வந்ததும், என்ன சாயா, கேட்டியா? கேட்டேன் சார். 2 மாசத்துக்குன்னா பரவாயில்லங்கிறாரு என் கணவர். தட்ஸ் அ குட் கேர்ள். மெட்ராஸ் ஆபீஸ்ல மத்தது எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க.
எப்ப இருந்து டிரான்ஸ்பர் பிஜே? நேத்துல இருந்து. அவள் சென்றதும் they are all the same பிஜே என்றான் தேஷ். நாட் திஸ் ஒன் என்றார் ஜனார்த்தன். அத்தியாயம் 4. ஏர்போர்ட்டுக்கு சந்திரன் வந்திருந்தான். சந்திரன், கூடி சீக்கிரம் நாளைக்கு என் ஆபீஸ்ல வந்து பாரு. பூனாவில இருந்து தேஷ்பாண்டே ஒரு ஏஓவை ஹெல்ப்புக்கு அனுப்புறான். அவளுக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல இல்லாட்டி நல்ல ஹோட்டல்ல ரூம் போட்டுட சொல்லு. சந்திரன் அவரை நிமிர்ந்து பார்த்தான். லேசான வியப்பு அவன் கண்களில் ஒரே ஒரு கணம் தான் தெரிந்தது. அப்புறம் அவன் முகத்தை பூட்டிக் கொண்டு விட்டான். சந்திரன் தான் இதற்கு சரி. அவசரமே இல்லை. மனைவி அவரிடத்தில் இருந்த உற்சாகத்தை உணர்ந்து கொண்டாள். பூனாவுல என்னங்க நடந்தது? ஒண்ணுமில்லையே. ஒரு மாதிரி தேன் குடிச்ச நரி மாதிரி இருக்கீங்க. கம்பெனியில் இந்த வருஷம் டிவிடெண்ட் ஏதாவது ஜாஸ்தியா? இல்லையே, வழக்கம் போலதான். வேற மாதிரி இருக்கீங்க நீங்க. இத பாரு, ரொம்ப சாமி கும்பிட்டா இப்படிதான் ஆகும். எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? பூனாவில இருந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் வரும் என்றார் அவர். காலை ஜப்பான் கொலாபரேட்டர்கள் வந்திருந்ததால் சந்திரனுடன் பேச முடியாமல் போய்விட்டது. சப்பை மூஞ்சிக்காரர்களுடன் பேசின போது கூட அடிக்கடி அவருக்கு சாயாவின் ஞாபகம் வந்தது. நிமிர்ந்து பார்த்து அவரை சற்று சதி பார்வையுடன் புன்னகைத்தது அடிக்கடி அவர் நினைவில் குறுக்கிட்டு கொண்டிருந்தது. ஜப்பானியர்கள் போன கையோடு சந்திரனை கூப்பிட்டார். சந்திரன் வெளி ஆபீஸில் காத்து கொண்டிருப்பதாக தெரிந்தது. என்ன சந்திரன் கேட்டார். வர சொன்னீங்க. அவர் தன் மேஜை இழுப்பறையில் இருந்து அந்த கார்டை எடுத்து காட்டினார். சந்திரன் அதை உணர்ச்சியின்றி பார்த்து மௌனமாக இருந்தான். இந்த ஆளை பத்தி எல்லா விவரமும் எனக்கு வேணும். சரி, வேற ஏதாவது? பூனாவில இருந்து மாத்தி வரப்போற சாயான்னு ஒரு பொண்ணு. டெலக்ஸ் மெசேஜ் வந்தது சார். அவளுக்கு மாரிஸ்ல ஏற்பாடு பண்ணியாச்சு. அவளோட புருஷன்தான் இவன் என்று கார்டை காண்பித்தார். அப்படியா என்றான் சந்திரன். சந்திரனை நாற்காலிக்கு கீழ் பாம் வைத்தால் கூட அதிர்ச்சி அடைய வைக்க முடியாது. ஆச்சரியமே இல்லையா சந்திரன்? இல்ல, சாயாவை நீ பார்க்கணும் என்றார். சாயான்னு சொன்னா நிழல்னு அர்த்தம் என்றான் சந்திரன். கார்டை பார்த்துவிட்டு இவனை என்ன செய்யணும் என்று கேட்டான். முதல்ல இவனை பத்தி விவரங்களை தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என்றார். சந்திரன் தனக்கு இதில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பது போல புறப்பட்டு சென்றான். சில சமயங்களில் ஜனார்த்தனன் நினைப்பதுண்டு, அவன் மனிதனே அல்ல. சட்டையை கழற்றி பிரித்து பார்த்தால் பல்சக்கரமும் வயர்களுமாக இருப்பான் என்று நினைத்ததுண்டு. அத்தியாயம் 5. சாயா வரப்போகிறாள் என்று பூனா ஆபீஸிலிருந்து தகவல் எதுவும் இல்லை. 2 தினம் விட்டு டெலிபோன் செய்தார். தேஷ்பாண்டே, மை காட் பிஜே, திஸ் இஸ் த லிமிட். கொஞ்சம் பொறுத்துரு, அனுப்பி வைக்கிறேன் கட்டாயம். இப்பதான் டிரான்ஸ்பர் ஆர்டர் போயிருக்கு. ஜாயினிங் டைம் கொடுக்க வேண்டாமா? அவளோட பேசலாமாண்ணா? நோ ஃபார்மாலிட்டி. நோ, பாசிட்டிவ்லி நோ என்றார் தேஷ். லெட் மீ டாக் டு ஹர் தேஷ் என்றார். அவர் குரலில் இருந்த அதட்டலை உணர்ந்து கொண்டு, ஆல்ரைட், இவளால எனக்கு வேலை போக வேண்டாம் என்றான் தேஷ். சற்று நேரம் காத்திருந்த பின் ஹலோ என்று தயக்கமாக ஒரு இனிய குரல் கேட்டது. பின் சாயா ஸ்பீக்கிங் என்றாள். சாயா, திஸ் இஸ் ஜனார்த்தன். ஓ, ஹலோ சார், எங்கிருந்து பேசுறீங்க? இஸ் இட் எ ட்ரங்க் கால்? ஆமா. சென்னைக்கு எப்ப வர்ற? மிஸ்டர் தேஷ்பாண்டே நேத்து தான் டிரான்ஸ்பர் லெட்டர் கொடுத்தாரு. அதுல 2 மாசத்துக்கு தற்காலிகமானதுன்னு குறிப்பிடாததால அதெல்லாம் இங்க வந்து பாத்துக்கலாம். சாயா, நீ எப்ப வர்ற? பிளைட் டிக்கெட் எடுத்து கொடுக்க சொல்லட்டுமா? இல்ல சார், வேண்டாம். ஏன்? எனக்கு ஏரோப்ளேன்ல போறதுக்கு பயம். தட்ஸ் ஃபன்னி. சாயா, உன் கணவர் எப்படி இருக்காரு? அவரு வந்து பரவாயில்ல. அவருக்கும் உங்களை பிடிச்சிருச்சு சார். நீங்க வர்றத பத்தி எதுவும் சொல்லலையே. 2 மாசத்துக்குன்னா சம்மதம்னு சொன்னாரு. வந்து பாக்குறதா தான் சொல்லி இருக்காரு. சார், நான் போனை வச்சிடட்டுமா? இல்ல வைக்காத, நிறைய செலவாகுமே. ஜனார்த்தன் அதை கேட்டு சிரித்தார். உனக்காக நான் ஒரு டெலிபோன் எக்ஸ்சேஞ்சே வாங்க தயார் சாயா. பட சாயா, நான் உன்னை இங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
சார், அங்க எனக்கு என்ன வேலை? நீங்க வந்ததும் சொல்றனே. தேஷ்பாண்டே குறுக்கே புகுந்து, பிஜே பேசியாச்சா? இல்ல, போதாது. ஐ திங்க் பிஜே, திஸ் இஸ் த லிமிட். அவளை கூடிய சீக்கிரம் அனுப்பு தேஷ். ஒரு ஏர் டிக்கெட் வாங்கி கொடுத்து விடு. பிஜே, அனாவசியத்துக்கு குட்டி தேவதைகளுக்கு இடம் கொடுக்காத. நான் பார்த்து அனுப்பி வைக்கிறேன். பதறாத. உன்னுடைய மயக்கம் தீரட்டும் முதல்ல. தேஷ், இது மயக்கம் ஒண்ணு இல்ல. நீ மேல எதுவும் சொல்றதுக்குள்ள நான் போனை வச்சிடறேன். தேஷ் போனை வைத்தான். ஜனார்த்தன் சிரித்துக் கொண்டார். தன் நடத்தையை யோசித்து பார்த்தார். நிச்சயம் தேஷ்பாண்டே போன்றவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு என்ன தெரியும் என் மன இயக்கம்? இந்த பெண் மேல் இந்த பிரத்யேக மனமோகம் ஏன்? திடீரென்று புதிரின் எல்லா சில்லுகளும் அதனதன் இடத்தில் விழுந்து ஒரு வசீகரமான, இதுநாள் வரை வாழ்நாள் முழுவதும் புளாரிடாவிலும், ஜமைக்காவிலும், ஹாங்காங்கிலும், ஜப்பானிலும், பம்பாயிலும், ராஜஸ்தானிலும் தேடிக்கொண்டிருந்த அந்த பிம்பம் கிடைத்து விட்டது போல, ஆயிரம் சாத்தியக்கூறுகளில் அவருக்கே உரித்தான அவர் மனதின் ஒரே ஒன்று கிடைத்தது போல. அந்த முகம் மட்டும் இல்லை, நிறம், உடல் அமைப்பு எல்லாமே தன் விருப்பம் என்று நியான் போட்டு ஒளிர்ந்தது போல. வரட்டும், அவள் வரட்டும். தேஷ்பாண்டேவை விசாரித்து தினசரி அவளுடன் ஒரு வார்த்தையாவது பேசலாம் என்றால் டெல்லிக்கு இபிசி மீட்டிங்குக்கு போக வேண்டியிருந்தது. தட்டி கழிக்க முடியாமல் அவர்தான் சேர்மன். டெல்லிக்கு போய் அங்கிருந்து ஆழ்வார் ஃபேக்டரியும் ஒரு நாள் போய்விட்டு வர வேண்டியிருந்தது. நார்த்தன் ஜிஎம் ரொம்ப வற்புறுத்தினான். எல்லாம் முடித்துவிட்டு வர ஏறக்குறைய ஒரு வாரமாகிவிட்டது. திரும்பியதும் கையெழுத்து போட வேண்டிய காகிதங்கள் நிறையவே இருக்க, அப்போது குட் மார்னிங் சார் என்று குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தார் அவர். சாயா அங்கே நின்று கொண்டிருந்தாள். லேசாக சற்றே பயந்து சிரித்துக் கொண்டு, ஓ மை காட், நீ எப்ப வந்த சாயா? நேத்து. என்கிட்ட சந்திரன் சொல்லவே இல்லையே. உட்காரு. நீ எங்க தங்கி இருக்க? மேரிஸ் ஹோட்டல்ல. ரூம் எல்லாம் சௌகரியமா இருக்கா? இருக்கு சார், ஏர் கண்டிஷனர் ரூம். எனக்கு என்ன வேலைன்னு யாருமே சொல்லவே இல்ல. சொல்றேன், உட்கார். அவள் நாற்காலி விளிம்பில் உட்கார்ந்து கொண்டாள். அவரை நேராக பார்க்க தயங்கினாள். இவளுக்கு ஏதாவது வேலை கொடுத்தாக வேண்டும். என் ஆபீஸ் வேலையை கொடுப்பதில் அர்த்தமில்லை. இருந்தும் இவளை வீணே வைத்திருப்பதும் நல்லதல்ல. அல்லது இப்போதே விஷயத்தை போட்டு உடைத்து விடலாமா? வேண்டாம், வந்த அன்றே இது வேண்டாம். எங்கே போகப் போகிறாள்? இனி இவள் திரும்ப பூனா செல்ல போவதில்லை. இங்கேதான் என் நிரந்தர கேனை கோ சார்? இரு, இன்னைக்கு ராத்திரி நீ என்ன செய்ய போற? இருக்கிற துணி எல்லாத்தையும் துவைச்சு போடணும் சார். அதெல்லாம் அப்புறம். நீ என்னோட வர்ற. எங்க சார்? தெரிஞ்சுக்குவ சீக்கிரத்திலேயே என்றார் அவர். இந்த நாவல் அடுத்த பகுதியில தொடரும்.